நியூட்ரினோ திட்டத்தில் தமிழக அரசு கொள்கை முடிவெடுத்தது போல், மீத்தேன் திட்டத்தில் தமிழக அரசு கொள்கை முடிவெடுத்தது போல், இங்கே மதுரை மாவட்டத்திலும் டங்ஸ்டன் திட்டத்தில் ஒரு தெளிவான கொள்கை முடிவெடுத்து இங்கே இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க, மற்ற விஷயம் அரசே அப்படி ஒரு கொள்கை முடிவெடுத்து மேலூர் தாலுக்காவில் குறிப்பாக மேலூர், தெற்கு தெரு, கிடாரிப்பட்டி, அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, கூகுனிப்பட்டி, இப்படி நாயக்கர்பட்டி, இப்படி ஒரு 11 மதுரை மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய பேரூராட்சியாக இருக்கக்கூடிய வெள்ளாளப்பட்டி, ஆமாம் வெள்ளாளப்பட்டியை உள்ளடக்கிய பகுதிகளில் இந்த 5000 ஏக்கரில் இந்த சுரங்கம் அமையுது. இந்த தகவல் பரவணுன்னு உடனே பத்திக்கிருச்சு, தீயா பரவி ஊருக்கு கூட்டம் போட்டு என்னான்ட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. அப்படி வந்து இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டுருச்சு. அப்ப அது வந்து வதந்தி கிடையாது, உண்மைதான். அது எப்படி சார் முடியாது? என் ஊர்ல வந்து லேண்ட்ல வந்து நான் தானே கேட்டதே, ஐடி கார்டு கேக்குறேன், எதுக்கு அவருக்கு ஐடி கார்டு? இந்த கிராமம் வந்து எங்களை சேர்ந்தது. இந்த கிராமத்துக்குள்ள வர்றது உங்க கிராமங்கள இன்னும் ப்ராப்ளம் வராது, ப்ராப்ளம் வராது. நீங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லனால உங்களுக்கு இங்க வந்து இந்த கம்பூர் பஞ்சாயத்தை நாங்க டெஸ்ட் பண்றதுன்னு पहले बात सुनो, उसका कोई भी वो आने की जगह में, मेरे गांव में उसको आने का टाइम कहते हैं आप लोग, नहीं है भाई उसका वो कोई भी वीवो परमिशन रखेगा, फिर बाद में उसका देखने का चाहिए। का नाम क्या बताओ ना? नहीं फिर उसका कुछ नहीं बोलने का, फिर क्यों जाता है? नहीं है भाई, வேதாந்தாவின் துணை நிறுவனம் தான் ஸ்டெர்லைட்டு, வேதாந்தின் துணை நிறுவனம் தான் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட். அதுக்கு இங்கே நம்ம ஊரை கொடுத்துருக்காங்க. இவங்க இப்படி கொடுப்பது மட்டுமல்ல, வெறும் விதிகளை மீறுவது மட்டுமல்ல, இவர்கள் வந்தார்கள் என்றால் எந்த விதமான அறமான முறையில் தொழில் நடத்த மாட்டார்கள். வல்லாளப்பட்டியில் இது அரிட்டாப்பட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2022 அறிவிச்சிருக்கீங்க, பாதுகாக்கப்பட்ட முதல் பல்லுயிர் பாரம்பரிய மரபு தளம் அப்படின்னு அறிவிச்சிருக்கீங்க. அதுக்கே வினையாகும்போது அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? பாதுகாக்கப்பட்ட மரபு தளம்னு அறிவிக்கும் போது இது மத்திய அரசு, மாநில அரசை எந்த அளவுக்கு மதிச்சிருக்கு மத்திய அரசு? இப்போ நேரடியாக வந்து இவங்க நம்மளுடைய உரிமையை தடுக்கும் போது மாநில அரசு உரிய முறையில் வினையாற்றணும். இந்த நிறுவனம் வந்தால் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்தது போல, மாரிகானா துப்பாக்கிச்சூடு நடந்தது போல, இங்கே மதுரை மாவட்டத்தில் எண்ணற்ற துப்பாக்கிச்சூடுகளை போராடக்கூடிய மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடி கட்டாயம் உள்ளது. பயமுறுத்தலுமா இருக்கு. இது சரியா? அது அந்த நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம், அதாவது கேசம்பட்டி, கருங்காலக்குடி இந்த பகுதிகளில் ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக அந்த ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் எங்கள் பகுதியில் வரும்போது தடுத்து கேள்வி கேட்டபோது அவங்க விஓட்ட கேட்டால் எங்களுக்கு தெரியாதுங்குவாங்க, பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டால் எங்களுக்கு தெரியாதுங்குவாங்க. கருணாநிதி அவர்களால் செம்மொழி என்பதற்கான ஆதாரமாக கொடுக்கப்பட்டது மாங்குளம் கல்வெட்டு ஆன பாண்டியன் நெடுஞ்செழியன் பெயரை கொண்ட கிமு 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, முக்கியமான ஆதாரம். அந்த ஆதாரம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த சுரங்கம் இருக்கு. எனவே உதாரணத்துக்கு நியூட்ரினோ வந்து கொள்கைகளை அறிவிச்சு அது ஒரு பாதுகாப்பு அறிவிச்சிருக்காங்க. அதுபோல் இப்போ ஸ்டெர்லைட்டு நிப்பாட்டிருக்காங்க. இப்போ அங்கே குறைஞ்சபட்சம் பாதுகாப்பு பண்ணாமல் தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கொள்கை முடிவெடுத்து மத்திய அரசை உள்ளே நுழைவிடாமல் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்க. தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கு. மாவட்ட ஆட்சியரை இந்த ஏலம் நடந்தது எனக்கு தெரியாது, இப்படி திட்டம் வர்றது தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா அத்தனை ஊடகவியலாளர் இருந்தாங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டாவே அதில் முடிஞ்சது. அப்போது தமிழ்நாடு அரசுக்கு இதில் நேரடி பொறுப்பு எதுவும் கிடையாது. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான
சூழலியல் இயக்க செயல்பாட்டாளர் திரு முகிலன் அவர்கள். வணக்கம். மதுரைக்கு வந்திருக்கதா நீங்கள் கேள்விப்பட்டோம். கடைசியில் பார்த்தா அங்கே சுற்றி மதுரை மையமாக மேலூர் வட்டாரத்தை சார்ந்த சில கிராமங்களில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் டங்ஸ்டன் எடுக்க போகிறதா ஒரு தகவல் வெளியேறிக்கிறது. அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இதுவரை தெரியுது, ஏன் மீடியாக்கள் போன்ற எங்களுக்கே பெரும்பாலும் தெரியலைங்கிறத ஒப்புக்கிறேன். அப்படி ஒரு அபாயகரமான சூழல் வர வாய்ப்பு இருக்கா? குறிப்பாக அது மத்திய அரசு கொண்டு வரன்னு சொல்லாங்க. யாரோடைய அனுமதியும் தேவையில்லைங்கிற ஒரு பயங்கரமான விஷயங்கள் உங்களுடைய அந்த அறிக்கையில் இருக்குது. இது பயமுறுத்தவா இல்லை உண்மையிலே அப்படி சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் சந்திச்சு மதுரை மாவட்ட ஆட்சி அவர் என்ன உறுதியளித்தார்? அவங்க மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தெரியாதுங்கிறாங்களா அப்படின்னு தான் அவங்க தெரிவிக்கிறாங்க. காரணம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பல விஷயங்கள் இந்த மாதிரி வந்து மாநில அரசுக்கு தெரியாமையே ஒன்றிய அரசு வந்து பல செயல்களை செய்துட்டு இருக்குங்கிறத யதார்த்த உண்மை. இன்றைக்கி இது வந்து குறிப்பாக இந்த பிரச்சனையை பொறுத்த டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் குறிப்பாக மேலூர் பகுதியில் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய செம்மொழியாக தமிழ் மொழியை அறிவிப்பதற்கு காரணமாக இருந்த மாங்குளம் கல்வெட்டுன்னு சொல்லக்கூடிய பாண்டிய நெடுஞ்செழியன் அவருடைய பெயரை கொண்ட பிராமி தமிழ் கல்வெட்டு தான் அதற்கு மிகப்பெரிய மூல காரணமாக இருந்தது. அந்த பகுதிக்குள் இந்த சுரங்கம் அமையுது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு பல்லுயிர் மரபுத்தலமாக அறிவித்துள்ள அரிட்டாப்பட்டி பகுதியை உள்ளடக்கி இந்த சுரங்கம் வருது. அது மட்டுமல்லாமல் சிவன் குடைவரை கோயில், சமண படுகைகள் இது அமைந்த பகுதிக்குள்ளே வருது. இது மட்டுமல்லாமல் பாதுகாக்கப்பட்ட பெருமாள் மலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் அந்த பகுதிகள் அதற்குள்ளே வருது. இது மட்டும் இல்லாமல் மேலூர் தாலுக்காவில் குறிப்பாக மேலூர், தெற்கு தெரு, கிடாரிப்பட்டி, அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, கூகுனிப்பட்டி, இப்படி நாயக்கர்பட்டி, இப்படி ஒரு 11 வருவாய் கிராமங்களை உள்ளடக்கிய அது மிகப்பெரிய மதுரை மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய பேரூராட்சியாக இருக்கக்கூடிய வெள்ளாளப்பட்டி, ஆமாம் வெள்ளாளப்பட்டியை உள்ளடக்கிய பகுதிகளில் இந்த 5000 ஏக்கரில் இந்த சுரங்கம் அமையுது. அது மட்டுமல்லாமல் இந்த இடம் வந்து ஒன்று நம்முடைய தமிழருடைய தொன்மையான வரலாற்றுக்கு 3ஆம் நூற்றாண்டு பாண்டிய நெடுஞ்செழியனுடைய பெயரை கொண்ட கல்வெட்டு இருந்த பகுதி மட்டுமல்ல, இந்த அரிட்டாப்பட்டி மரபுத்தலம் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய தொல்லியல் சின்னமான குடவரை கோயில், சமணப்படுகை மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான ஏரி, குளங்கள், கண்மாய்கள் அமைஞ்சிருக்கிற பகுதி. தமிழ்நாட்டில் நீர்நிலைகளை வந்து பூமிக்கு கீழே இருக்கிறத வகை பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்கன்னா, சேஃப், செமி கிரிட்டிக்கல், கிரிட்டிக்கல், ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட், சலைன் மற்றும் புவர் குவாலிட்டி, இப்படி வந்து நீரை பிரிக்கிறாங்க. இதில் சேஃப் என்ற பகுதிக்குள்ளே இந்த பகுதி முழுக்க வருது. தமிழ்நாட்டில் வந்து வேறு எந்த பகுதியும் அப்படி கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து குறிப்பாக வந்து திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டமெல்லாம் சலைன் முழுக்க உப்பு தண்ணியே வந்துருச்சு பல ஒன்றியங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா பல பகுதிகள் வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட், அதாவது 100 விழுக்காடுக்கு மேலே தண்ணீர் எடுத்தாச்சு, நிலத்தடி தண்ணீரையே தொடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையான பகுதி அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஆறு ஓட கிடையாது, எந்த விதமான பெரிய நீர்ப்பாசன திட்டங்கள் கிடையாது. ஆனால் இந்த பகுதியில் நீர்வளம் வந்து அவ்வளவு மிகுந்து இருக்குது. இந்த மக்கள் அரசை எந்த வகையிலையும் எதிர்பார்க்காமல் இயற்கையை மட்டும் நம்பி அவர்கள் மிகப்பெரிய ஒரு உற்பத்தியை இந்த நாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, உணவு உற்பத்தியை. அந்த பகுதியில் இந்த சுரங்கம் வருது. இப்படி இந்த சுரங்கம் அமைவதால் எல்லோரும் நினைக்கலாம் சுரங்கம்னு சொன்னா நம்ம மக்கள் என்ன நட்டம். இப்போ கிரானைட் குறை பேர் தெரியும், கல்குறை பேர் தெரியும், இதில் என்ன பெரிய பாதிப்புகள் இருக்குல்ல. இங்கே வந்து என்னென்னா கிரானைட் குவாரி, கல்குவாரிங்கிறது அதிகபட்சம் வந்து 5 ஹெக்டேர் 12.5 ஏக்கர் பரப்பளவு தான் ஒரு குவாரி இருக்குது. 12.5 ஏக்கர். அதே மாதிரி கிரானைட் குவாரியும் அந்த அளவுக்குள்ளே தான் வரும். ஆனால் இந்த குவாரி 2015 ஹெக்டேர் 5000 ஏக்கர் பரப்பளவிலானது. அப்போ இந்த 5000 ஏக்கர் பரப்பளவில் பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர் ஆழத்துக்கு வெட்டி எடுப்பாங்க, பல கிலோமீட்டர் ஆழத்துக்கு. அதெல்லாம் இன்னும் அதில் வந்து இன்னும் வெளிப்படையாக தெரிவிக்கல. இப்போ வந்து ஏற்கனவே நமக்கு வந்து டெல்டா பகுதிகளில் 10 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் கொண்டு போய் அதில் வந்து ஷேல் கேஸ் எடுத்துட்டு அங்கே வந்து இருக்கக்கூடிய
நிலக்கரி எடுப்பதற்கான திட்டம் தான் அங்கே மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் எல்லாமே. அது மாதிரி தான் இங்கேயும். அப்போது இதனுடைய பாதிப்புகள் வந்து வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே இங்கே வாழ முடியாது. இந்த சுரங்கங்கள் வந்து கிலோமீட்டர் கணக்காக ஆழத்தில் வெட்டப்படும் பொழுது இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பூராமே அந்த பகுதியை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார்கள், அகதிகளாக வெளியே போவார்கள். இல்லை அந்த அளவுக்கு நடக்குமா? ஏன்னா ஆல்ரெடி கிரானைட் பகுதியினால நிறைய அதாங்க கிரானைட் வந்து 5 ஹெக்டேருங்க, 12.5 ஏக்கர். இல்லை அது ஆழம்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் ஆழம் வந்து என்ன கேட்டிங்கன்னா 60 அடி 70 அடி 100 அடி 150 அடி அதிகபட்சம் 200 அடி கிலோமீட்டர் அளவுக்குள்ள ஆழம் சொல்றீங்க. ஆமா, நான் தான் சொல்றேன் உங்களுக்கு முன்மாதிரிக்கு தான் சொல்றேன். நிலக்கரி எடுக்கிற இடம் எத்தனை கிலோமீட்டர் கணக்கு இல்லாமல் எப்படி இருக்கு? டங்ஸ்டன் கனிம சுரங்கம் என்பது கிலோமீட்டர் கணக்காக எடுக்கக்கூடியது. நீங்க உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த அபாயகர திட்டத்தை அறிவித்தாகி விட்டதா? எப்ப நடந்தது, எப்ப ஏலம் போனது, இந்த திட்டம் செய்தி உண்மையான்னு கேட்கிறேன். இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை கேட்கும் பொழுது எனக்கு இதை பற்றி விவரம் தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். சரி, நாங்கள் இது தொடர்பான ஆதாரங்களை எல்லாம் எல்லா வகையிலும் தேடி இன்னைக்கு ஆதாரத்தோட கொடுத்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திட்டத்திற்கான குறிப்பாக இந்த மேலூர் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய நாயக்கர்பட்டி என்ற பிளாக் என்று சொல்லி நீங்க சொல்றாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 5000 ஏக்கருக்காக 50 இடங்களில் சோதனை குழி போட்டு ஆய்வு செய்து இந்தியன் மினரல்ஸ் சொல்லி 2019 58வது எடிசன் சொல்லி ஒரு வெளியிட்டிருக்காங்க. அதில் இதை பூரா குறிப்பிடுறாங்க. 2019 அது 2021 பிரிண்டடாகவும் கொண்டு வந்திருக்காங்க. பிரிண்டடாகவும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அதையும் வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தோம். இந்தியன் மினரல்ஸில் வந்து அதில் வந்து குறிப்பாக இந்த கிராமங்கள் எல்லாமே உள்ளடக்கி நாங்கள் எத்தனை இடத்துல சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க. இதற்கான ஏலம் கடந்த நவம்பர் 7ஆம் தேதி அன்று ஒன்றிய அரசனுடைய சுரங்கத்துறையால் அறிவிக்கப்பட்டு இந்த திட்டத்திற்கான நடைமுறைப்படுத்துவதற்கு ஸ்டெர்லைட் நிறுவனத்தை நடத்திய வேதாந்தா குழுமம், அதனுடைய ஸ்டெர்லைட் குழுமம் தானா நடத்திய வேதாந்தா குழுமத்தினுடைய துணை நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட்ங்கிற கம்பெனி எடுத்திருக்குது. பேரு வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஆனா உண்மையிலேயே ஆறுது வேதாந்தா நிறுவனத்துடையது. இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, வேதாந்தா, அதாவது எழுத்தாளர் அருந்ததி ராய் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 2 குஜராத்தி மார்வாடிகளுக்காக மோடி, அமித்ஷா என்ற 2 குஜராத்தியர்கள் வேலை செய்கிறார்கள் என்று. 2 குஜராத்தில் விற்கிறார்கள், 2 குஜராத் வாங்குகிறார்கள். அப்படி இந்த சுரங்கம் வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. மாவட்ட ஆட்சியரே எனக்கு தெரியாதுன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். மாவட்ட ஆட்சியரை இந்த ஏலம் நடந்தது எனக்கு தெரியாது, இப்படி திட்டம் வர்றது தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா அத்தனை ஊடகவியலாளர் இருந்தாங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டாவே அதில் முடிஞ்சது. அப்போது தமிழ்நாடு அரசுக்கு இதில் நேரடி பொறுப்பு எதுவும் கிடையாது. சரி, ஏலம் விட்டதில்லை, ஏலம் விட்டாலும் நேரடி பொறுப்பு இல்லை. இனி வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஏலம் விட்ட பின்னாடி இப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா வேதாந்தா குழுமம் வந்து எடுத்திருக்கிறாங்க. சரி, வேதாந்தா குழுமம் எடுப்பது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தா குழுமத்தை பற்றி நேற்று முன்தினம் கூட உச்சநீதிமன்றம் தெளிவாக ஸ்டெர்லைட்டை திறப்பதற்கு மறுசீராய்வு மனு போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொழிலுக்கு எதிரியானவர்கள் அல்ல, ஆனால் இந்த வேதாந்தா நிறுவனம் எந்த காலத்திலும் சட்டத்தை மதித்து, விதிகளை மதித்து, சுற்றுச்சூழலை மதித்து நடக்கவில்லை, இதனால் மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டார்கள் என்பது உண்மை, எனவே இந்த ஆலைக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்தியாவிலேயே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஆலைக்கு சொன்னது வந்து ஸ்டெர்லைட்டுக்கு தான். இப்போ அதே ஆலைக்கு தான் இப்போ இந்த அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஸ்டெர்லைட், வேதாந்தாவின் துணை நிறுவனம் தான் ஸ்டெர்லைட்டு, வேதாந்தாவின் துணை நிறுவனம் தான் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட். அதுக்கு இங்கே நம்ம ஊரை கொடுத்துருக்காங்க. இவங்க இப்படி கொடுப்பது மட்டுமல்ல, வெறும் விதிகளை மீறுவது மட்டுமல்ல, இவர்கள் வந்தார்கள் என்றால் எந்த விதமான அறமான முறையில் தொழில் நடத்த மாட்டார்கள். நாங்கள் ஏற்கனவே ஆவணப்படமாக எடுத்து சொன்னோம், அருணா ஜெகதீசன் ஆணையமும் சொன்னாங்க. இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றமும் நேரடியாக வேதாந்தா நிறுவனம் காவல்துறையினரை வைத்து கைக்குள் வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தி மக்களை படுகொலை செய்திருக்கிறார்கள். எனவே இது தொடர்பான அனைத்து அதிகாரிகளுடைய சொத்துக்களுடைய கணக்கையும் முழுக்க ஆய்வுக்குட்படுத்தணும்னு சொல்லி அறிக்கை. அப்போ இந்த நிறுவனம் இயங்குவதற்கு தகுதி இல்லாத, உலகத்தில் எங்கேயும் இயங்குவதற்கு தகுதி இல்லாத கருப்பு நிறுவனம் என்று நாங்கள் தொடர்ந்து அடையாளப்படுத்திட்டு வர்றோம். இது இங்கே மட்டுமல்ல,
நீங்கள் இந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவில் வந்து பிளாட்டினம் சுரங்கம் நடத்திட்டு இருந்தாங்க மாரிகானா என்ற இடத்துல. அங்கே 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி அந்த பிளாட்டினம் சுரங்கத்தை எதிர்த்த போராட்டத்தில் 64 பேரை காவல்துறையை வைத்து படுகொலை செய்திருக்கிறார்கள். அங்கே சுட்டு கொண்டு 64 பேரை வைத்து 12ல் அங்கே 18ல் இங்கே. அப்போ இவர்கள் வேலை செய்யக்கூடிய எல்லா பகுதிகளிலும் விதிகளை சட்டத்தை மீறுவது மட்டுமல்ல, மிகப்பெரிய அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அபாயகரமானவர்களாக மாறி எல்லா விதமான முறையிலையும் பின்தள்ளிவிட்டு அனைத்து கிரிமினல் நடவடிக்கை ஈடுபடக்கூடிய நிறுவனம். எனவேதான் வேதாந்தாவையும் அதனுடைய அனைத்து துறை நிறுவனங்களையும் உலக அளவில் கிரிமினல் பட்டியலில் சேர்த்தணுங்கிற கோரிக்கையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை செயல்பாட்டாளர் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கிற செயல்பாட்டாளர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிறுவனம் மதுரையில் காலடி எடுத்து வைக்க நவம்பர் 7ஆம் தேதி அச்சாரம் போட்டாச்சு. இனி அடுத்தது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் சந்தித்தோடு அதற்கான இதுலேயும் கொடுத்துருக்காங்க. 15 துறைகள் அனுமதி வாங்கணும். இதில் வந்து முக்கியமாக என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு மத்திய அரசு கொண்டு வருகிறது, இதுக்கு எந்த ஒரு விதிமுறையுமே கிடையாதா, அனுமதி வாங்க முடியாதா, மாநில அரசு பங்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மாநில அரசு இதை தடுத்து நிறுத்த வாய்ப்பே இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சிறு கனிமங்கள் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறு கனிமங்கள் தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஓகே, இதில் வரக்கூடிய வருமானத்தை கூட மத்திய அரசு வேணும்னு சொல்லி இப்போ அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க. மத்திய அரசு வேணும் இங்கே இருக்கக்கூடிய கல்குவாரி, கிரானைட் குவாரி, கிராவல் குவாரி, மணல் குவாரி, இதில் வரக்கூடிய இதெல்லாம் மைனர் மினரல்னு சொல்லுவாங்க, சிறு கனிமம்னு சொல்லுவாங்க. அதையே அந்த பணம் மத்திய அரசுக்கு வேணும். இப்போ நமக்கு வந்து ஜிஎஸ்டி தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை ஒன்றிய அரசு என்பது முழுக்க எல்லா அரசுகளினுடைய, எல்லா தேசிய அரசுகளுடைய வருவாயை பிடுங்கி வைத்து கொண்டு பிச்சை ஓடுவதோடு தான் போட்டு இருக்காங்க. அது ஜிஎஸ்டி வந்த பின்னாடி உச்சபட்சமாக மாறிடுச்சு. இங்கே வந்து ஏற்கனவே மாநில அரசுகளுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடெல்லாம் அந்த சிஸ்டமெல்லாம் இன்றைக்கி போயிடுச்சு. அவருக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு இங்கே 100 ரூபா கொடுக்குறவனுக்கு 5 ரூபாயும், 50 ரூபா கொடுக்குறவனுக்கு 49 ரூபாயும் கொடுக்கக்கூடிய நிலையில தான் ஒன்றிய அரசு வந்து இருக்குது. அப்படியான நிலையில தான் இருக்குது. இது போன்ற திட்டங்களை வந்து நேரடியாக உங்களுக்கு ஏற்கனவே நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். 2020 வாக்கில் ஏற்கனவே நாகப்பட்டினம் பிளாக் அப்படிங்கிறதுல, நாகப்பட்டினம் திருவாரூர் பகுதியில் 2 பிளாக்ல வந்து வேளாண் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கப்படாத பொழுது 2 பிளாக்ல வந்து வேதாந்தா நிறுவனத்திற்கு ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அது வந்து தரைப்பகுதிக்குள்ள, அதே மாதிரி கடல் பகுதிக்குள்ள 2 பிளாக். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தெளிவாக நாங்கள் சொல்கிறோம், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், தமிழ்நாடு என்பது இங்கே மக்களுடைய காலுக்கு கீழே. நாம் வந்து இயற்கை வளம், இயற்கை பண்பாடு அப்படின்னு நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். முதலாளிகளுக்கு இவர்கள் எல்லாரும் காலுக்கு கீழே கருப்பு தங்கன்னு சொல்லக்கூடிய வகையில், வெள்ளை தங்கன்னு சொல்லக்கூடிய வகையில், இப்படி மிக அரிய வகை கனிமங்கள் தமிழ்நாடு முழுக்க, இது ஒவ்வொரு மாவட்டமாக சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அப்படி இருக்குது. இதை கொள்ளையடிப்பதற்கு இன்றைக்கி ஒன்றிய அரசுக்கு வந்து ஒரே ஒரு நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எல்லாத்தையும் வந்து விஷமருந்து கொடுத்து கொல்ல முடியாது அப்படிங்கிறத. என்ன கொண்டுட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா தமிழ்நாடு வந்து மக்கள் இல்லாமல் போனால் இங்கே அத்தனை லட்சம் கோடிக்கு, நாங்கள் அதான் சொல்கிறோம், டெல்டாவில் 300 லட்சம் கோடி ரூபாய்க்கு நிலக்கரி இருக்குது. 300 லட்சம் கோடி. தமிழ்நாட்டோட ஒரு ஆண்டு பட்ஜெட் 3 லட்சம் கோடி தான். 300 லட்சம் கோடிக்கு நிலக்கரி இருக்குது. அந்த நிலக்கரி எடுக்கணும்னா அந்த நிலக்கரி வந்து கோல்பெட் மீத்தேன்பாங்க, நெய்வேலி மாதிரி ஓப்பன் யார்டில் வெட்ட முடியாது. அந்த நிலக்கரி வந்து முழுக்க அது வந்து கடைமடை பகுதியாக இருக்கிறதுனால, டெல்டா பகுதியாக இருக்கிறதுனால அந்த நிலக்கரிக்குள்ள கேஸ் இருக்குது. இல்லை, இப்போ அங்கேயும் கூட பாதுகாப்பு மண்டலமாக அறிவிச்சது மட்டும் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே கூட என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, நாம் அதில் தொடர்ந்து இருக்குது. இப்போ அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அனுமதி பூரா நடக்குன்னாங்க. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அனுமதி நடக்கும்னாங்க. புதிய அனுமதி தான் கொடுக்கப்படாது நாங்கள். அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, ஏற்கனவே வாங்கின அனுமதி எல்லாத்தையும் திரும்ப நடத்திட்டு இருக்காங்க. அங்கே வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று பெயரளவில் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒழிய, ஏற்கனவே எடுப்பதற்கு ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு ஒரு 10 வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா 10 வருஷம் முடிச்சுட்டு அவர் ரினியூல் வாங்கி திரும்ப எடுத்துகிட்டே இருக்கலாம். அப்படி ஆயிரக்கணக்கான நிலை ஓடிட்டு தான் இருக்கு. புதிய திட்டங்களுக்கு அனுமதி கிடையாது. அது வந்து நம்ம ஏற்கனவே அதை கடுமையாக விமர்சனம் பண்ண, இப்போ ஏற்கனவே இதற்காக முதல்வர் அறிவித்த பொழுது வாழ்த்து சொன்ன கூட இப்போ இது எல்லாமே பிரச்சனையாக மாற்றி தொடர்ந்து கடந்த மாதம் கூட மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாக ஒரு பெரிய நடைபயணத்தை வைத்திருந்தாங்க. எதுக்காக சொன்னோம், ஒரு பக்கம் அங்கே அப்படி இருக்குது,
டெல்டாவில் அதற்காகத்தான் என்ன பண்ணுறாங்க, கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவது என்பது ஒரு பக்கம் குடிதண்ணீர் மின்சாரம் என்று சொன்னாலும் கூட டெல்டா பாலைவனமாக்கினா தான் அங்கே மீத்தேனும் விவசாயி நிலத்துட்டு போகணும். அப்போ உற்பத்தி நடந்துட்டு இருக்கும் பொழுது விவசாயி நிலத்தை விட மாட்டான். அதே மாதிரி தான் இங்கே. நீ அடுத்தது என்னது, ஏற்கனவே மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலநிலை மாற்றம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாகி இந்த ஒரு மாதத்துக்குள்ள பார்த்தோம்னா இங்கே கடும் வெள்ளமும் வந்துருச்சு, கடும் வெப்பமும் வந்துருச்சு. இல்லை இது நான் ஏன் கேட்குறேன்னா, இது நம்ம சுற்றுச்சூழல் சார்ந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நியூட்ரினோ வந்து கொள்கைகளெல்லாம் அறிவித்து அது ஒரு பாதுகாப்பு அறிவிச்சிருக்காங்க. அதுபோல் இப்போ ஸ்டெர்லைட்டு நிப்பாட்டிருக்காங்க. இப்போ அங்கே குறைஞ்சபட்சம் பாதுகாப்பு பண்ணாமல் தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கொள்கை முடிவெடுத்து மத்திய அரசை உள்ளே நுழைவிடாமல் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்குறேன். தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்குது. தமிழ்நாடு அரசு வந்து முழுக்க அதிகாரமற்ற அரசுன்னு சொல்லிட முடியாது. காரணம் வந்து நியூட்ரினோ திட்டத்தை வந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்தது, அதிமுக அரசு அதை ஆதரித்தது. திமுக அரசு வந்தோன்னா அதோட கொள்கை முடிவெடுத்து நியூட்ரினோ திட்டத்துக்கு எதிராக வழக்கு நடத்துறது, அதோட இணைந்து செயல்படுவது, அந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற முடிவை தமிழ்நாடு அரசு வந்து எடுத்தது. அதுபோல நம்முடைய கோரிக்கையெல்லாம் இந்த திட்டத்தில் கூட இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் நாங்கள் சந்தித்த பொழுது தெரிவித்தது. தமிழ்நாடு அரசு அதுபோல் ஒரு கொள்கை முடிவெடுத்து இங்கே வந்து, ஏன்னா மதுரை என்பது வந்து மிகப்பெரிய பண்பாட்டு தலைநகரம். அது குறிப்பாக இந்த குவாரி, இந்த சுரங்கம் குவாரின்னு சொல்லக்கூடாது, இந்த சுரங்கம் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமையக்கூடிய பகுதி செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்படுவதற்கு மூல காரணமாக இருந்த பகுதி, தமிழ்நாட்டிலேயே முதல் பல்லுயிர் மரபுத்தலமாக இருக்கிற பகுதி, குடைவரை கோயிலும் பல்வேறு சமணப்படைகளும் உள்ள பகுதி, தமிழ்நாட்டில் நீராதாரத்தில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பகுதி. எனவே இதையெல்லாம் வைத்து கொண்டு இது ஒரு பண்பாட்டு மையமாக அறிவித்து இதை பாதுகாக்கின்ற வேலையை தமிழக அரசு செய்யணுங்கிற கோரிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பரிந்துரை செய்யணும்னு கேட்டோம். மாவட்ட ஆட்சித்தலைவரும் தமிழ்நாடு அரசுடைய 15 துறைகள் இதற்கான அனுமதிகள் கொடுக்க வேண்டியது இருக்குது, நான் இது தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்து உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்கணும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இல்லை இப்போ இஐஏ சட்டம் வந்துச்சு இல்லையா, அந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா மாநில அரசோ சுற்றுச்சூழல் அமைப்புகள்கிட்டையோ அனுமதி கேட்க வேண்டிய இல்லைன்னு ஒரு சட்டத்திட்டம் பண்ணாங்களே, அதன்படி எது உள்ள நுழைய வாய்ப்பு இருக்காங்க? ஆமாம், இப்போ அதாவது அரசுக்கு வந்து அதான் இந்த திட்டம் என்பது நமக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு ஏலம் விட்டது தெரியுது. எப்போ 2024 நவம்பர் 7 ஏலம் விட்டது. அது ஒரு பத்திரிகையில் வந்ததுனால தான் தெரிய வந்தது, வேற ஆங்கில ஊடகத்தில் இருந்து. ஆமாம், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த திட்டத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வர்றதுக்கு முன்னாடி அங்கே ரிங் ரோடு போட்டாச்சு, 72 ஏன்ட்டு ஒரு தேசிய நெடுஞ்சாலை போட்டு. அதே மாதிரி இந்த திட்டத்திற்கு தேவைக்கு வந்து ஒரு திட்டம் வரும் பொழுது மிகப்பெரிய தண்ணீர் தேவை. இங்கே மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே தண்ணீர் பிரச்சனை இருக்கிற பகுதி. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, காவிரி, தென்வெள்ளாறு, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டம்னு சொல்லி 16,000 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் போட்டு, இந்த திட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இதற்கான கருத்து கேட்பு கூட்டத்தில் நாங்கள் 2021 கலந்துக்கிட்டோம். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் இது வந்து முழுக்க நிலத்தடி நீரை செறிவூட்டுவது, ஏரி குளங்களை போரும் வழியில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களை நிரப்புவது, காவிரியினுடைய உபரி நீரை எடுத்துன்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கு உத்தரவாதத்தை கொடுங்க, எந்த தொழிற்சாலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கன்னு சொன்னோம். ஆனால் அன்னைக்கு அரசு கொடுக்கல. இது தொடர்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்கள் வந்து 2021 கேள்வியை எழுப்பி நாடாளுமன்றத்தில் இதற்கான பதிலை பெற்றுள்ளார். அந்த பதிலே என்ன கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்தில் வரக்கூடிய தண்ணீரில் 2/3 பங்கு தொழிற்சாலைக்குன்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க. பதிவு இருக்கு. ஆமாம், பதிலே கொடுத்துருக்காங்க. அப்போது எல்லாமே எந்த நிலையில் என்னங்கிறது, அதாவது ஒரு திட்டம் வருவதென்றால் இதற்கு பன்முகப்பட்ட தன்மையில். அப்போ ஒன்றிய அரசு திட்டமிட்டு செய்யணும்னு எடுத்துக்கிறோம். ஆமாம், ஒன்றிய அரசனுடைய எல்லா திட்டங்களும் மிகப்பெரிய ஆய்வு, இந்த மாதிரியான செயல்பாடு, இதற்கான சுற்று வரக்கூடிய நெடுஞ்சாலைகள், நீர் ஏற்பாடு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா செஞ்சுட்டு கடைசியாக திட்டத்தை அறிவித்து அதை நடைமுறை கொண்டு வர்றது. நடைமுறை கொண்டு போகும் பொழுது நமக்கு இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் சொல்கிற தெளிவாக, மதுரை என்பதால் நேற்று சின்ன உடைப்பு கிராமத்தில் விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக அந்த பகுதி மக்கள் பூரா வெளியேற்றப்படுகின்ற அறிவிப்பை செய்து அதற்கான ஆயிரக்கணக்கான காவலர்களை கொண்டு போய் அந்த மக்கள் தனக்கான போதுமான நிவாரணம் இல்லைன்னு ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதே போன்ற நிலை மேலூர் பகுதியில் நமக்கு வந்து அங்கே காவல்துறை 1000 பேர் தான் இருந்தது. மேலூர் பகுதியில் 10,000 இராணுவத்தை கொண்டு வந்து வைத்து பயமுறுத்துற மாதிரி நீங்க சொல்றீங்க. பயமுறுத்தல் சொல்றீங்களா? மிகையாவல் அல்ல, 10,000 இராணுவத்தை கொண்டு வந்து வைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள், மதுரை மாவட்ட மக்கள் போர்க்குணம் உள்ள மக்கள், போராட்ட குணம் உள்ள மக்கள், நீதிக்காக கண்ணகி பிறந்த மண்ணின் மட்டுமல்ல, ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கும் மதுரை மாவட்டத்தினுடைய பங்களிப்பு தான் மிகப்பெரிய பங்களிப்பு.
அதே மாதிரி இங்கே கிரானைட் குவாரிக்கு எதிரான போராட்டத்திலையும் மிகப்பெரிய பங்களிப்பு செலுத்தவர்கள் மதுரை மக்கள். மறக்க முடியாது. எனவே இந்த மக்களை வந்து எந்த வகையிலும் வெளியேற்றுவதற்கு அரசு தயங்காது. டங்ஸ்டன் கனிமம் என்பது கிட்டத்தட்ட ஒரு தங்கத்தை போன்ற கனிமம். அப்ப இது என்ன வகையான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பொதுவாகவே இது வந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்தாலும் மாநில அரசுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, அவர்களுக்கும் நடத்த கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. என்ன வகையான விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? இல்லை, அதாவது முதலில் என்ன கேட்டிங்கன்னா, இங்கே பெரிய அளவில் வந்து மக்கள் வெளியேற்றமும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படும். வெளியேற்றுகிறது அவ்வளோ சாத்தியமா என்ன? நீங்கள் சாத்தியமாங்கிறது நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான். இந்த நிறுவனத்தினுடைய வரலாறுகளையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும். இந்த நிறுவனம் வந்து நியாமகிரி மலையில் தொடர்ந்து போராடி அந்த மக்களை 680 வழக்குகள் வாங்கி எண்ணற்ற நெருக்கடிக்கு உள்ளாக்கினாங்க. அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களே நியாமகிரி சுரங்கத்திற்காக ஒரிசாவில். இந்த நிறுவனம் உள்ளே வருதுன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த நிறுவனம் வந்தால் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்தது போல, மாரிகானா துப்பாக்கிச்சூடு நடந்தது போல, இங்கே மதுரை மாவட்டத்தில் எண்ணற்ற துப்பாக்கிச்சூடுகளை போராடக்கூடிய மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடி கட்டாயம் உள்ளது. பயமுறுத்தலுமா இருக்கு. அது சரியா? அது அந்த நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம், அதாவது தொழில் நிறுவனம் என்பது ஒன்று. தொழில் நிறுவனத்தில் குறிப்பாக வேதாந்தா நிறுவனத்தினுடைய நிலை என்னங்கிறது தான். நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல, ஒரிசாவில் மட்டும் சொல்ல, தென்னாப்பிரிக்காவிலும் சரி, உலகம் முழுக்க இந்த நிறுவனம் அனைத்து சதி நடவடிக்கையிலும் ஈடுபடும். அனைத்து சதி நடவடிக்கையில் ஈடுபடும். ஏதோ முகிலன் போற போக்குன்னு சொல்லிட்டு போற விஷயம் அல்ல. இன்னைக்கு நாங்க சொன்னதை ஆணையம் சொல்லுச்சு, இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லுது, உச்ச நீதிமன்றம் சொல்லுது. எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டார்கள், எந்த விதிகளையும் மதிக்க மாட்டார்கள், எந்தவித எல்லைக்கும் கொண்டு செல்வார்கள் என்பதுதான் வேதாந்தா நிறுவனத்தினுடைய தொடர் வரலாறு. அது மேலூர் பகுதியில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் என்ற பெயரில் இங்கே டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை அமைக்குமே ஆனால் அதற்காக எத்தனை தமிழ் மக்களையும் பலி கொடுக்க அந்த நிறுவனம் தயங்கும். ராணுவமே வந்து அளவுக்கு கட்டுப்படுத்தலாம் விடுமா? நமக்கு ஒரு மாநிலத்துக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு அதிகாரம் இருக்கு, அதெல்லாம் மீறி செய்ய முடியுமா? அது ஒரு மிகப்பெரிய கிரிமினல் நிறுவனத்துடைய திட்டம். அவனுக்கு பூமிக்கு கீழே பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கனிமங்கள் இருக்குது. அதை எடுப்பதற்கு எந்த எல்லைக்கும் போவார்கள், எந்த எல்லைக்கும் போவார்கள் என்பதை யதார்த்தம். டெல்டா மக்கள் இதை புரிந்து கொண்டதுனால தான் சோழநாடு சோறுடைத்தது என்பது மட்டுமல்ல, சோழ நாட்டு மக்கள் அகதிகளாக வெளியே போயிட்டா வெளியே வரவே முடியாது என்பதனால தான் அங்கே உறுதியான போராட்டத்தை நடத்தினாங்க. அது மாதிரி பண்பாட்டு தலைநகரமாக இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் நம்முடைய பண்பாட்டு சின்னங்களை காக்க, நம்முடைய மண்ணை பாதுகாக்க மிகப்பெரிய போராட்டத்தை கட்டாயம் எழுப்பினால் ஒழிய வேதாந்தா போன்ற பன்னாட்டு பகாசுர நிறுவனங்கள் மட்டுமல்ல, பன்னாட்டு கிரிமினல் நிறுவனங்களையும் முறியடிக்க முடியும் என்பதுதான் வரலாறு. இதில் தமிழ்நாடு அரசு தெளிவாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இன்று வந்து கீழடிக்கு ஒன்றிய அரசு வந்து அந்த ஆய்வை செய்ய மறுத்த பொழுது தமிழ்நாடு அரசு பொறுப்பெடுத்து செய்கிறது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் இப்போ தொல்லியல் ஆய்வு நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் செம்மொழி என்பதற்கான ஆதாரமாக கொடுக்கப்பட்டது மாங்குளம் கல்வெட்டு ஆன பாண்டியன் நெடுஞ்செழியன் பெயரை கொண்ட கிமு 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, முக்கியமான ஆதாரம். அந்த ஆதாரம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த சுரங்கம் வருகிறது. எனவே இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கம் என்பது தமிழர்களுடைய பண்பாட்டை, தமிழர்களுடைய தொல்லியல் தன்மையை, தமிழ்நாடுகளுடைய சுற்றுச்சூழலை, இயற்கையை அனைத்து வகையிலும் அழிவிக்கக்கூடிய திட்டம். எனவே இந்த திட்டத்தை தொடக்க நிலையிலேயே விழிப்புணர்வு ஊட்ட வேண்டியது, மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நம்மை போன்ற சமூக செயல்பாட்டாளுடைய கடமை மட்டுமல்ல, அரசுக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. தொல்லியல் துறைக்கென்று ஒரு அமைச்சர் வச்சுருக்கீங்க. தொல்லியல் துறைக்கென்று மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கி அந்த துறையினுடைய செயலாளராகவும் இருக்கிறார். இதெல்லாம் கவனத்திற்கு எடுத்துகிட்டு போய் இந்த மதுரை பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று எப்படி டெல்டாவில் அறிவிப்பு செய்தார்களோ அப்படி மதுரையை வந்து பாதுகாக்கப்பட்ட பண்பாட்டு மண்டலம் என்று அறிவிப்பு செய்து பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருக்குது. நாங்கள் திரும்ப திரும்ப தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்துகின்ற ஒரே விஷயம் என்ன கேட்டிங்கன்னா,
நியூட்ரினோ திட்டத்தில் தமிழக அரசு கொள்கை முடிவெடுத்தது போல், மீத்தேன் திட்டத்தில் தமிழக அரசு கொள்கை முடிவெடுத்தது போல், இங்கே மதுரை மாவட்டத்திலும் டங்ஸ்டன் திட்டத்தில் ஒரு தெளிவான கொள்கை முடிவெடுத்து இங்கே இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க, மற்ற விஷயம் அரசே அப்படி ஒரு கொள்கை முடிவெடுத்து தமிழர் நலன், தமிழ்நாடு, தமிழ்நாட்டு உரிமை என்று வாயில் மட்டும் பேசாமல் செயலிலும் தமிழக அரசு நிரூபித்து காட்ட வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அரசு செய்யவில்லை என்றால் மக்கள் செய்வார்கள், நாங்கள் செய்வோம். ஓகே ஓகே, புரிகிறது. இது வந்து ஒரு பண்பாட்டு ரீதியாக, வரலாற்று ரீதியாக, வாழ்வாதார ரீதியாக, சுற்றுச்சூழல் ரீதியாக இவ்வளோ ஒரு அபாயகரமாக இருப்பதுங்கிறது பேசும் பொருளாகவே மாறலைங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஊடகங்களோடு அதிகமாக வெளிப்படுத்தவில்லை, மக்களுக்கும் இதுவரை தெரியவில்லை. இந்த மாதிரியான ஒரு சூழலை சார்ந்த, வாழ்வாதாரம் சார்ந்த, வரலாற்று சார்ந்த சூழல், அரசியல் சூழலில், விவாத சூழல், அறக்கலத்துக்காக இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கியது நன்றி. இதை அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுறேன். மிக்க நன்றி, வணக்கம். இந்த மதுரை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த டங்ஷன் எடுக்கிறது விஷயம் புதுசாக இருக்குது, யாருக்குமே மக்களுக்கு தெரியல, ஏன் மீடியாவுக்கு கூட பெரும்பாலும் தெரியலை. உங்கள் பகுதியில் நீங்கள் தொடர்ந்து கள செயல்பாட்டில் இருக்கீங்க, கிரானைட்டுக்கு எதிரான போராட்டம் நடந்திருக்கு. அப்படியே அங்கே வந்து நேரடியாக ஆய்வு செய்தார்களா? அந்த அறிவிப்புங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 7ஆம் தேதி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன அங்கே பாதிப்பு ஏற்படுது, அங்கே ஆய்வில் என்ன செஞ்சாங்கன்ற சொல்ல முடியும்? இப்போ இன்னைக்கு வந்து அறிவிப்பு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. மத்திய அரசோடைய சுரங்கத்துறையிலிருந்து 7ஆம் தேதி பத்திரிகை செய்தி குறிப்பு மூலம் அந்த செய்தியை வெளியிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸில் 8ஆம் தேதி செய்தி ஆகிருக்கு. அதாவது மதுரை மாவட்டத்தில் நாயக்கர்பட்டி அப்படிங்கிற பேரை மையப்படுத்தி டங்ஸ்டன் பிளாக்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த நாயக்கர்பட்டிங்கிற ஊரை பார்த்தீங்கன்னா அரசு கெஸ்டெட்டிலே எங்கேயுமே கிடையாது. இதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. அதாவது வெள்ளாளப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒரு இடத்துல வருது இந்த ஊர். ஆனால் அந்த இடத்துல நாயக்கர் குளம்னு ஒரு அரசு கெஜெட்டில் பேர் இருக்குது. ஆனால் அந்த நாயக்கர்பட்டியை போய் பார்த்தீங்கன்னா 8 ஊர் தான் இருக்குது. ஆனால் சுற்றி ஒரு 5000 ஏக்கர் வந்து இந்த இடத்துக்காக எடுக்க போகிறாங்க. அதில் வெள்ளாளப்பட்டி இருக்குது, கிட்டத்தட்ட அதிலே 8000 பேர் இருக்காங்க. அதே மாதிரி அரிட்டாப்பட்டி இருக்குது, மாங்குளம் பகுதியை ஒட்டி குளானிப்பட்டி, தெக்குத்தெரு இதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த திட்டத்துக்கு வந்து நாயக்கர்பட்டின்னு வச்சதே வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இதை தேடுறது நெட்டிலெல்லாம் போட்டெல்லாம் கிடைக்கல, யார்கிட்ட கேட்டாலும் இந்த ஊரே தெரியல. அப்போ இங்கேருந்தே நம்ம என்ன தெரியல, முக்கியமாக பெரிய ஊராக இருக்குது, ஏன் வளாலப்பட்டி கிளாரிப்பட்டி இருக்குது பெரிய ஊருக்கு. அப்போது அரசு நியாயமான அரசாக இருந்தால் ஒன்று வெள்ளாளப்பட்டி டங்ஷன் பிளாக்னு அறிவி, வளாலப்பட்டி இல்லாட்டி அரிட்டாப்பட்டின்னு சொல்லு, இல்லாட்டி தெக்குத்தெருன்னு சொல்லு, இல்லாட்டி மேலூர்னு கூட சொல்லு. ஆனால் இதில் வந்து நாயக்கர்பட்டி நீங்கள் கூட போய் தேடி பாருங்க, எங்கேயும் யாருக்குமே தெரியாது. 8 வீடு இருக்க ஊரை மத்திய அரசு வந்து தேடி கண்டுபிடிச்சி, நீங்கள் நெட்டில் போட்டாலும் வராது, அரசு ஆவணங்களை தேடி பார்த்தாலும் வராது. அப்போ இந்த ஒரு விஷயமே வந்து இதுக்குள்ள எவ்வளவு ஒரு மர்மங்களை வந்து மறைக்க பார்க்குறாங்கன்றது தெரியுது. இன்றைக்கி போய் மதுரை மாவட்ட கலெக்டரை போய் சந்திக்கும் போது அவங்களுக்கு முழுமையாக அந்த திட்டம் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றி என்ன நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு நல்ல தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து இன்றைக்கி நேற்று இந்த விஷயம் நடக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 2018 காலகட்டத்திலேருந்து நம்ம அரிட்டாப்பட்டியிலேருந்து இந்த மேலவளவு, நம்ம கம்பூர், கேசம்பட்டி, கருங்காலக்குடி, சிங்கமுனாரிலேருந்து மீனாட்சிபுரம் வரைக்கும் ஒரு 200 ஸ்கொயர் கிலோமீட்டரில் வந்து ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்காங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய அரசுலேருந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு வாகனத்தில் வர்றாங்க. வந்துட்டு அவங்கள வட இந்திய அதிகாரிகள் தான் வர்றாங்க. அவங்களுக்கு தமிழ்லாம் தெரியாது அவ்வளோவா. ஆனால் சும்மா வந்து கூலி வேலை பார்க்குறதுக்கு நம்ம பகுதி ஆட்களை வச்சுக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தரை சந்தித்தோம், என்ன பண்ணின்னு இரவுலதே அழைச்சிட்டு போவாங்களாம், நைட்டில் தான் பாறைகளை வெட்டி பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த சில இடங்கள்லாம் அப்படியே கனிமங்கள் வந்து அந்த டங்ஸ்டன் வந்து அவ்வளோ ஒளிரக்கூடியதாக இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் பழமையான மலைகள் வந்து நம்ம பகுதியில் இருக்குன்னு இந்திய புவியியல் துறை சொல்லியிருக்கு ஏற்கனவே. அப்படிப்பட்ட ஒரு இடங்களில் வந்து எவ்வளோ கனிம வளங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லவே தேவையில்லை. இப்போ ராக்கெட் இது சேட்டலைட் அனுப்புகிறோம், யாருக்காக அனுப்புகிறோம்னா மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக அனுப்புகிறோம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சேட்டலைட்டு போக போக இங்கே கீழே வந்து தோன்றது அதிகமாகிடுச்சு. அது ஒரு பகுதியாக தான் நம்ம அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, கம்பூர், கேசம்பட்டி, கருங்காலக்குடி இந்த பகுதிகளில் ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக அந்த ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் எங்கள் பகுதியில் வரும்போது தடுத்து கேள்வி கேட்டபோது அவங்க விஓட்ட கேட்டால் எங்களுக்கு தெரியாதுங்குவாங்க, பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டால் எங்களுக்கு தெரியாதுங்குவாங்க, எந்த துறைகிட்ட கேட்டால் தாசில்தார்கிட்ட கேட்டாலும் எங்களுக்கு தெரியாதுங்குவாங்க. இப்போ மாநில அரசுக்கு தெரியாமே நடந்துருக்கு. இன்னைக்கு கலெக்டர் முத்தாய்ப்பாவை அவரும் சொல்கிறாங்க, எங்களுக்கு இப்படி ஒரு திட்டம் வர்றது எங்களுக்கே தெரியாதுங்கன்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு இதை வந்து ஒரு ரகசியமாக திட்டமாக செயல்படுத்த முனைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ இது வந்து மக்களுக்கு ஏற்கனவே அங்கங்கே தகவல் லீக் ஆகிருக்கு. இப்போ போன வருஷம் கூட இதே காலகட்டத்தில்
இந்த மாதிரி அரிட்டாப்பட்டி, எட்டிமங்கலம் அந்த பகுதியில் இருக்கிற கிராமங்களில் ஒரு தகவல் பரவுச்சு. இந்த பகுதியெல்லாம் காலி பண்ண சொல்லி சொல்கிறாங்க அப்படின்ட்டு மக்கள் கொந்தளிச்சு தாசில்தார் கலெக்டரை போய் மீட் பண்ணும்போது தாசில்தார் நேராக ஊருக்கு வந்துடுறாரு. அப்படிலாம் எந்த தகவல் இல்லைங்க, நீங்கள் யாரோ புரளியை பரப்பி விட்டுருக்காங்க. ஆமாம், அது ஒரு செய்தி வந்துச்சு. ஆமாம் வந்துச்சு. அது ஆர்டிஐ போட்டு மக்கள் கேள்வி கேட்டதுக்கும் ஒழுங்கான பதில் சொல்லலை. அப்போ ஒரு மக்களுக்கான அரசுங்கிறது வந்து வெளிப்படையாக செய்யணும். இப்போ மத்திய அரசு வந்தால் யாரோட அனுமதி பெற்று வரணும்? மாநில அரசு பெற்று வரணும். ஆனால் இன்னைக்கு போய் மதுரை மாவட்ட கலெக்டர் கேட்கும்போது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்குள்ள என்ன பண்ண போறீங்க? இல்லை, இஏஏ சட்டம் வந்துச்சு இல்லையா, அதன் பிரகாரம் மாநில அரசையோ சுற்றுச்சூழல் நிறுவனங்களையோ அந்த அமைப்போடையோ அவங்ககிட்ட அனுமதி வர வெள்ள ஒரு சட்டத்திட்டம் பண்ணாங்களே, அதன்படி வர்றாங்களா? அப்படி வரும்போது மாநில அரசுக்கான உரிமை என்ன, மாநில அரசுக்கு என்ன வகையான அர்த்தம் கொடுக்க? இப்போ 3 அரசாங்கம் இருக்குன்னு சொல்றீங்க. மாநில அரசுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, மத்திய அரசுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, ஈவன் உள்ளாட்சியில் கிராம சபைக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. நீங்கள் என்ன திட்டங்கள் வேணாலும் இருக்கட்டும், ஒரு பகுதியில் ஒரு அரசாங்கம் செயல்படும் போது இந்த பகுதியில் ஒரு ஆய்வு நடத்துறதுக்கு அனுமதி பெற்று வர்றதா இல்லையா? இப்போ கடந்த 6-7 வருடங்களாக வந்து எந்த அனுமதியும் பெறாமல் பல இடங்கள்ல ஆய்வு. நான் என்ன நினைக்கிறேன், மக்கள்லாம் ஏதோ இதுவே ஒரு மாநில அரசுக்கு அசிங்கம் தானே, அசிங்கமா இருக்கு. உளவுத்துறைன்ட்டு வச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் அந்த அமைப்புகள் ரீதியாக மக்களுக்காக ஏதாச்சும் ஒரு குரல் கொட்டு ஒரு கிராம சபைக்கு போனால் கூட அத்தனை உளவுத்துறை வந்து உட்காந்துக்கிறது. சரிங்களா? ஏதாச்சும் ஒரு கூட்டம் போட்டோம்னா மக்கள் சார்ந்து அவ்வளோ உளவுத்துறை வந்து எங்களை கண்காணிக்கிறாங்க. இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு உள்ளே போகும்போது அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அப்போது இப்போ இந்த உளவுத்துறையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இத்தனை வருஷங்க ஆய்வு நடத்தும் போது அவங்களுக்கு தெரியாமையா இருந்துச்சு. செய்திகள் போச்சு, மக்கள் வந்து தடுத்து போராட்டம் பண்ணியிருக்காங்க அரிட்டாப்பட்டிலாம். அதெல்லாம் செய்தியாயிருக்கு. அப்போ அரசு கவனத்துக்கு எப்படி போகாமல் இருக்கும்? இந்த திட்டத்தை ஆய்வுக்கு வரப்போது மக்கள் வந்து ஃபைட் பண்ணி வெளியில் அனுப்பியிருக்காங்க. பல இடங்களில் கம்பூரில் அனுப்பியிருக்கோம். செய்தி தொலைக்காட்சியில வந்திருக்கு, பத்திரிகையில வந்திருக்கு. அப்ப இப்படிலாம் இருக்கும்போது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அறிக்கை வந்துருச்சு, 7ஆம் தேதி 7 எடுத்தான்னு ஆயிடுச்சு இல்லையா? இப்போ மாநில அரசுகள் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? இப்போ மாநில அரசுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. இப்போ நிறைய வந்து அங்கே மக்களுக்கான அரசு அப்படின்னு சொல்லி நிறைய பேசுறீங்க. பல விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க. இப்போ ஸ்டெர்லைட்டில் ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கீங்க. கொள்கை முடித்து அந்த ஸ்டெர்லைட் வந்து மக்களுக்கு எதிராக இருக்கு, பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்த நினைச்சு அதுக்கு ஒரு கொள்கை தீர்வு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி நியூட்ரினோக்கு அது வரக்கூடாதுன்னு ஒரு கொள்கை முடிவு எடுத்தீங்க. அதே மாதிரி டெல்டா பகுதியில் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிச்சிருக்கீங்க. ஸோ விவசாய மண்டலமாக அறிவிச்சிருக்கீங்க. அது மாதிரி இங்கேயும் மதுரைங்கிறது வந்து சாதாரண கிடையாது. மதுரை நகரமே வந்து உலகத்திலே மிக தொன்மையான நகரங்கள்னு சொல்கிறோம், மறுக்க முடியாது. அதே மாதிரி மதுரை வந்து பல்லுயிர், அதாவது பெரிய அங்கே இருக்கிற மலைகள் குன்றுகள்லாம் கிட்டத்தட்ட 200 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்றாங்க. 200 கோடி ஆண்டுகள். அப்போ அதெல்லாம் எவ்வளோ பெரிய, அதெல்லாம் வந்து ஒரு பக்கத்து அழிக்கப்பட்டால் எப்படி நம்ம பாதுகாக்க முடியும்? அதை சார்ந்து பல்வேறு மக்களுடைய வாழ்வியல் இருக்குது, விவசாயங்கள் இருக்குது, அதை சார்ந்து நீர்நிலைகள் இருக்குது. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள். அந்த வல்லாளப்பட்டியில் இது அரிட்டாப்பட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2022 அறிவிச்சிருக்கீங்க பாதுகாக்கப்பட்ட முதல் பல்லுயிர் பாரம்பரிய மரபு தளம் அப்படின்னு அறிவிச்சிருக்கீங்க. அதுக்கே வினையாகும்போது அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? பாதுகாக்கப்பட்ட மரபு தளம்னு அறிவிக்கும் போது இது மத்திய அரசு மாநில அரசை எந்த அளவுக்கு மதிச்சிருக்கு மத்திய அரசு? இப்போ நேரடியாக வந்து இவங்க நம்மளுடைய உரிமையை தடுக்கும் போது மாநில அரசு உரிய முறையில் வினையாற்றணும், மக்களுடைய உணர்வுகளுக்கு புரிந்து நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு அந்த பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சின்ன சின்ன தகவல்கள் வந்து லீக் ஆகும்போது மக்கள் அப்போவே கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆய்வே நடத்த விடலை. இவங்க வந்து திருட்டுத்தனமாக தான் பல ஆய்வுகள் நடத்தியிருக்கு மத்திய அரசுலேருந்து. இப்போ வந்து தகவல் வந்து அப்பட்டமாக உண்மையாக இருக்குது. அதனால் வந்து மாநில அரசு இதை உடனே தலையிட்டு ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும். மக்களை பாதிக்காத வகையில், இந்த அரிட்டாப்பட்டி பல்லுயிர் மண்டலத்தை பாதிக்காத வகையில். அங்கே பார்த்தீங்கன்னா பெரியார் நீட்டிப்பு கால் ஆகுது. இதை நம்பி தான் அங்கே மக்கள்லாம் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை 1000 ஏக்கரில் அது விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மண்டலத்தில் கொண்டு போய் 5000 ஏக்கரில் நாங்கள் தோன்றோம்னா இவங்கெல்லாம் எங்கே போவாங்க? எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போனாதான். இப்போ வட மாநிலத்துக்காரன் அங்கே இருக்குது இங்கே வர்ற மாதிரி நாங்கள் இங்கேருந்து வட மாநிலத்துக்கு போய் பிழைக்கணும்னு நினைக்கிற அரசு. அதனால் தமிழ்நாடு அரசு இந்த நியூட்ரினா மாதிரி, இந்த ஜல்லிக்கட்டில் ஒரு கொள்கை முடிவு எடுத்தது மாதிரி, அது மாதிரி ஸ்டெர்லைட்டை எடுத்த மாதிரி இந்த டங்ஸ்டன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு கொள்கை முடிவு எடுத்து அதை வந்து தடுத்து நிறுத்தணுங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக மக்கள்கிட்ட இந்த இறுதியாக ஒரு கேள்வி, மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு இருக்கா? மக்கள் நிச்சயமாக விழிப்புணர்வு இருக்குது. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தகவல் எப்படியோ பரவிருச்சு. இந்த மாதிரி எட்டிமங்கலம், அரிட்டாப்பட்டி இந்த பகுதியில் இருக்கிற ஒரு சில கிராமங்களை வந்து இந்த திட்டத்துக்காக வந்து காலி பண்ண சொல்ல போகிறாங்க அப்படின்னு தகவல் எப்படியோ பரவணும்னோ ஒரே பரபரப்பாயிருச்சு. மக்கள் கூட்டம் போட்டு எப்படி இந்த தகவல் வந்துச்சுன்னு அவங்களே ஊருக்கு கூட்டம் போட்டாங்க. யாரும் போய் அவங்கள்ட்ட ஒன்றும் சொல்லலை. இந்த தகவல் பரவணுன்னு உடனே பத்திக்கிருச்சு, தீயா பரவி ஊருக்கு கூட்டம் போட்டு
என்னான்ட்டு கேள்வி கேட்க ஆனால் ஆரம்பிச்சாங்க. அப்படி இருந்து இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டு இந்த உறுதி செய்யப்பட்டுருச்சு. அப்போ அது வந்து வதந்தி கிடையாது, உண்மைதான். ஏதோ ஒரு தகவல் நல்ல அதிகாரிகளோ இப்படியே ஒரு விஷயம் தகவல் லீக் ஆகிருக்கு, அப்போவே வந்து ரியாக்ட் பண்ணாங்க. இப்போவும் இந்த செய்திகள் இப்போ நாங்கள் இன்றைக்கி போய் பத்திரிகையாளர் இது கலெக்டரை சந்தித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த தகவல்களும் எங்களுக்கு தெரிஞ்ச தகவலை பூரா வெளியில் கொண்டு வந்திருக்கோம். இது செய்தியாகும். நிச்சயமாக மக்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. நிச்சயமாக நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். போன ஆண்டு இதே காலகட்டத்தில் ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்பின் அடிப்படையில் கிரானைட் குவாரிக்கு ஏற்பட்ட பாதிப்பு அடிப்படையில் இதே மேலூர் பகுதி மக்கள் ஒன்றிணைஞ்சு 4 குவாரி கொண்டு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் நம்மோட ஒரு நேர்காணல் நடத்தியிருக்கோம். அது மாதிரி எங்கள் மகுதி மக்கள் நாங்கள் ஏற்கனவே ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு கூட போட்டிருக்கோம். மதுரைக்காரங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எடை போடாதீங்க, நீங்கள் போகிற போக்கில் வந்து ரகசியமாக ஆய்வுகளை வந்து ரகசியமாக நடத்துகிறீங்க, நாங்கள் எல்லோரும் ஏமாளிகளாக முட்டாள்களாக அந்த அளவில் நினச்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் திட்டத்தை செயல்படுத்தி பாருங்கள் அப்படிங்கிற அளவுக்கு எங்கள் மக்கள் இருக்காங்க. நிச்சயமாக வந்து இந்த திட்டம் இது போக போக வந்து பல்வேறு தளங்களில் பேச்சு பொருளாகி நிச்சயமாக எங்கள் பகுதி மக்கள் வீரத்துக்கு சொந்தமான ஒரு பல்வேறு பிரிவுகள் இருக்குது. ஆனாலும் மண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, மலைக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஏற்கனவே வரலாறு வந்து அதை நிரூபிக்குது. இந்த டங்ஸ்டன் விஷயத்திலும் எல்லாரும் ஒன்று திரண்டுவோம், மக்கள் ஒன்றா சேருவாங்க. பல்வேறு தளங்களில் முதல் கட்டமாக அமைதியான வழியில் அரசுக்கு வந்து எங்களுடைய கோரிக்கையை முன்வைப்போம். மீறியும் தொடர்ச்சியாக இந்த திட்டம் வந்து தடுத்து நிறுத்தப்படுறாங்க. மக்கள் போராட்டம் பெரிய அளவில் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி, ஒரு ஸ்டெர்லைட்டுக்கு போராட்டம் ஏற்கனவே நடந்த மாதிரி, ஏற்கனவே நடந்த கிரானைட் போராட்டம் மாதிரி தொடர் மக்கள் போராட்டம் மூலம் நிச்சயமாக இந்த திட்டம் அரசு நிறுத்தாட்டி, தமிழ்நாடு அரசு தலையிட்டு நிறுத்தாட்டி நாங்கள் நிறுத்த வைப்போம். ஓகே, இது அரசுக்கு பெரும்பாலான விஷயம் தெரியலன்றத முதல்ல பார்த்தோம். ஆனால் இப்போ உறுதியாக இருக்குது. அதனால் மாநில அரசுக்கு ஒரு மிகப்பெரியான ஒரு எச்சரிக்கையும் ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கிறீங்க. அதே மாதிரி ஒன்றிய அரசு வழக்கம்போல் செயல்படும், அதை எதிர்க்க வேண்டியது எப்போதுமே நம்ம வழக்கமாக தமிழ்நாடு அரசு எதிர்கொள்கிற விஷயம் தான். ஆனால் இது வாழ்வாதார விஷயம், பண்பாட்டு விஷயம், எல்லா நீர்நிலை விஷயம் என்று எல்லா வகையிலும் இது ஒரு பெரிய முக்கியமான விஷயமா இருக்கிறது. பார்க்கும்போது பார்வையாளனாக மட்டும் இல்லை, நானும் அந்த ஊரை சேர்ந்துங்கிறதுனால பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிற ஒரு அபாயகரமான ஒரு எச்சரிக்கை தெரிகிறது. இது அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். விவாதச் சூழல் அறக்கழுத நேரம். நன்றி.